இனிய குரோதி வருட மார்கழி 15ஆம் நாள் டிசம்பர் 30ஆம் தேதி திங்கட்கிழமை. இன்று அஞ்சனி புத்திரர் ஸ்ரீராம பக்தர் சிரஞ்சீவியான ஸ்ரீ அனுமனுக்கு ஜெயந்தி உற்சவம். அனுமான் சொல்லும் போதே நம்மளோட ஒவ்வொரு அணுவலையும் ஒரு மேசில் இருக்கிற போல இருக்கும். அனுமானுக்கு பல பேர் உண்டு. சிரஞ்சீவி அனுமான், அதே மாதிரி கேசரி மைந்தன் அஞ்சனபுத்திர அனுமான், ஆஞ்சநேயன், மாருதி என்று பலவாறு பெயர்கள் உண்டு. அனுமானை பற்றி அறியப்படாத யாரும் இல்லை. ஆனால் அவரோட தன்மையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அவர் பல ரூபத்தில் நம்ம பார்க்கலாம். ஒன்று பக்தனமாக நம்ம பார்க்குறோம், வீரானமான பார்க்குறோம், அபயஸ்தானமான பார்க்குறோம், யோகானமான பார்க்குறோம். இன்ற 4 நிலைக்கு என்ன அர்த்தம்? அபயஸ்தானமான ஆசீர்வாதம் செய்வது என்ற அர்த்தம். இப்பொழுது நாம் பக்தானமான பற்றி யோசிப்போம். பக்திக்கு உதாரணமே அனுமான் தான். அவர் போல் ராமரிடம் பக்தி காட்டினது யாருமே கிடையாது. அவ்வளோ அளவு கடந்த பக்தி, நட்பு, பக்தி எல்லாம் சொல்லலாம். எப்படின்னா, தன் இதயத்துக்குள்ள ராமசீதை இருப்பதை தன் மார்பை கிழித்து காட்டியவர் அனுமான். அந்த அளவுக்கு பக்தியானவர். நம்மளோட பக்தி எவ்வாறு இருக்கணும்னா, அனுமன் ராமசீதையை காத்தினார் போல் நம்மளோட பக்தி இருக்கணும். இறை மீது காத்துவது பக்திக்கே உதாரணம் அனுமன் தான். பிறகு வீர அனுமான், அவரை போல பலசாலி யாரும் கிடையாது. உடல் பலத்திலும் தேக பலத்திலும் அவ்வளவு சிறந்தவர். ராமாயணத்தை பார்த்தனா ராமர் வெற்றி கண்டது முக்கிய பங்கு வகித்தவர் ஸ்ரீ அனுமான். ராம தூதராக சென்று இலங்கைக்கு சென்று அங்கே லங்காபுரியிடம் ஆடித்து திரும்ப வந்து பல இக்கட்டான சூழ்நிலையில் ராமருடன் கூட இருந்து அவருடைய வெற்றிக்கு காரணமாக இருந்தார். ஸோ அவர் வீரர் போற்றத்தக்க கூடியது. அதே போன்று யோக அனுமான், எவ்வளவுக்கு அவ்வளவு உடல் பலம் அவருக்கு அது அதிகமோ, மனோபலம் அதே மாதிரி அதிகம்தான். தேவையில்லாத இடத்துல அவர் கோவப்பட மாட்டார். அவ்வளவு வீரம் இருக்கு, பலம் இருக்கு, ஆனா தவறான இடத்த பயன்படுத்த மாட்டார். ஸோ அதிக நேரம் அமைதியா இருப்பாரு, குறைவாக பேசுவாரு, வீரத்தை காட்ட வேண்டிய நேரத்தில் வீரத்தை காட்டுவார், மற்ற நேரத்தில் அமைதியே யோக நிலையில தான் இருப்பார். யோக நிலைக்கு உதாரணமும் அனுமான் தான். எந்த அளவுக்கு நம்மளுக்கு உடல் பலம் அதிகமாக செயல்பட வேண்டும் என்று மனோபலம் அதிகமானதான் நம்மளோட உடல் பலம் அதிகரிக்க முடியும். ஸோ மனபலம் அவர்கிட்ட அவ்வளவு உண்டு. ஸோ அதனால யோக அனுமானும் அவர்கிட்ட நம்மளுக்கு யோகானமானா நம்ம காட்சி கொடுக்கிறது என்பதா அவர்கிட்ட மனோபலம் நம்மளுக்கு அதிகமாக வேணும். நம்ம எப்போதும் யோகானுமானுக்கிட்ட போகும்போது, பக்தானுமானுக்கிட்ட போகும்போது நம்ம பார்த்தோன்னா, உங்களை போன்ற பக்தி எனக்கு வேணும், பக்தி இருந்தாலே போதும், மனோபலம் இருந்தாலே போதும், நம்ம அனைத்தும் கிடைச்சிடும். ஸோ அவர்கிட்ட போகும்போது அது பொன் பொருள் வேணும் கேட்க தேவையில்ல, உங்களோட பக்தி வேணும், உங்களோட மனோபலம் வேணும், உங்களோட உடல் பலம் வேணும். இது கேட்டாலே போதும், அவரோட அபயஸ்தம், அவரோட ஆசீர்வாதம் நம்மளோட அனைவருக்கும் கிடைச்சிடும். ஸோ நம்ம கேட்க வேண்டியது இதுதான். ஸோ மற்றதான் நம்மளே தேடிப்போம். நம்மளுக்கு தேவையான விஷயத்த நம்மளே உழைத்து நம்ம அறிவாற்றல் மூலமாக பல விஷயத்தை நம்ம வெற்றி அடைய முடியும். ஆனால் அது வெற்றி அடைவதற்கு நம்ம உடல் பலம் தேவை, மனோபலம் தேவை, பக்தி தேவை. ஸோ திடமான பக்தி தேவை. ஸோ இதை நம்ம அனுமன்கிட்டே கேட்டாலே போதும், மற்றது நம்மளை தேடி தானாக வந்துடும். உள்முகமாக அனுமனை
நினைத்து தியானம் பண்ணுங்க. அவர் இன்றும் சிரஞ்சீவியாக இருக்கிறார். ஸோ வெளியில் மட்டும் இறைவனை காணாமல் உள்முகமாக இறைவனை காணுங்கள். என்று அனுமனை நினைத்து தியானம் செய்து அவரோட மனோபலம், உடல் பலம் அனைத்தும் உங்கள்கிட்ட அனுமனை பிரார்த்திக்கிறேன். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய.